மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மயிலாடுதுறை மாவட்ட ரயில் பயணிகள் நல சங்கத்தின் கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு அமைப்பின் தலைவர் திரு ஜேகசண்முகம் தலைமை தாங்கினார். சீர்காழி நகர வர்த்தகர்கள் நல சங்க தலைவர் வேட்பாளர் திரு பாலசுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கருத்துரைகளை வழங்கினர். நிகழ்வின் முடிவில் திரு ஜெகசண்முகம் நம்மிடம் பேசியது. வணக்கம். நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ரயில் பயணியர் சங்கம் என்ற ஒரு அமைப்பு மாவட்ட ரீதியாக பதிவு செய்யப்பட்டு, அது பதிவு செய்யப்பட்டதனுடைய காரணத்தை மக்களுடைய கருத்துருவை கேட்பதற்காக இன்று கூட்டம் நம்முடைய தமிழ்நாடு அரசு அலுவலர் சங்க கட்டிடத்திலே நடத்தப்பட்டது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தென்னக ரயில்வே நம்முடைய டெல்டா மாவட்டத்திலே குறிப்பாக சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில், கொள்ளிடம், நீடூர் போன்ற பகுதிகளை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டதாக எங்களுடைய அமைப்பு கருதுகிறது. கிட்டத்தட்ட 4-5 முறைகள் நம்முடைய கோட்ட மேலாளரை நேரில் சென்று சந்தித்து எல்லா கருத்துக்களை எடுத்து வைத்தும் கூட நான் இதை ப்ரொபோசலாக அனுப்பி இருக்கின்றேன், மேலிடம்தான் முடிவு செய்ய வேண்டும் என்ற கருத்து சொல்கிறாரே ஒழிய, தன்னால் முடிந்ததை குறைந்தபட்சமாக ஒரு 4-5 ரயிலையாவது வைத்தீஸ்வரன் கோயில்ல நான் நிறுத்த போறேன் அப்படிங்கிற கருத்தை அவர் ஒரு நாள் கூட பதிவு செய்யவில்லை. இது ஒரு சற்று வருத்தமான விஷயம். நம்முடைய தமிழகத்து மண்ணை சேர்ந்த ஒரு நபர் இன்று டிஆர்எமாக இருக்கிறார் என்பது மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் கூட, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் ஒரு அமைப்போ அல்லது இயக்கமோ இருக்க முடியாது என்ற அடிப்படையிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த மாவட்ட அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில், நீடூர், கொள்ளிடம் போன்ற புறக்கணிக்கப்பட்ட ரயில் நிலையத்திற்கு ஒன்றும் இல்லை. இங்க போன சீர்காழியில டாய்லெட் இருக்கு, புட்டியே கிடக்கு, எப்ப பார்த்தாலும் புட்டி தான் கிடக்கு, குடிக்க தண்ணி கிடையாது, எந்த வகையிலும் எந்த வசதியும் இல்ல. பக்கத்துல காடு இருக்கு, அந்த காட்டை அழிக்கிறதுக்கு 2 நாள் பொக்லின் வந்து அழிச்சாங்க, அதை அப்படியே போட்டாங்க. இதுதான் எல்லா நிலையங்களிலும் நடக்கக்கூடிய நிகழ்வு. ஆக இவையெல்லாம் போக்கப்பட வேண்டும். யாரையும் நம்ம வெறுக்கத்தக்க நிகழ்விலே நம்ம நடந்து கொள்ளவில்லை. காரணம் என்னவென்றால், என்னுடைய தேவை என்ன? 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் சொல்றாங்க சீர்காழிக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும். ரயில் கட்டணத்தை இப்படியா, ரயில் தூரத்தை இப்படியா கணக்கிடுவாங்க? மக்களுக்காக தானே திட்டங்கள். ரயில் விடுறது எதுக்கா? இன்னைய வரைக்கும் போஸ்ட் ஆபீஸ்ல 15 பைசாவுக்கு இன்னைக்கு அஞ்சல் அட்டை போகுதா இல்லையா கம்யூனிகேஷனு? அதை ஏன் செய்யறாங்க? ஏழைப்பாளைகள் அனுபவிக்க தானே செய்யறாங்க. அதே மாதிரி தானே ஏழைப்பாளைகளுக்கு உள்ள ரயில் தானே இது. அந்தோவியாவை சீர்காழி நிறுத்தத்துல என்ன கஷ்டம்? அதே மாதிரி 2019க்கு பிறகு முன்னாடி எல்லா ட்ரெயினும் வைத்தீஸ்வரன் கோயில நின்று போச்சு. இன்னைக்கு புறவழிச்சாலை ஆரம்பிக்கப்பட்ட பிறகு 2019க்கு பிறகு எந்த ட்ரெயினையும் நிறுத்தாம போனா அங்க உள்ள மக்கள் எப்படி வாழ்வாங்க? மிகப்பெரிய ஒரு புண்ணிய பூமி. செவ்வாய் அங்காரர்கள் அங்கதான் குடியிருக்காரு. நாடி ஜோசியம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் அந்த ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாம் நம்பி வரக்கூடிய ஒரு பகுதி வைத்தீஸ்வரன் கோயில். ஆக எல்லா வகையிலையும் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலை போக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. வெகு விரைவிலே மீண்டும் தென்னக ரயில்வேனுடைய திருச்சி கோட்ட மேலாளரை எங்களுடைய அமைப்பு சந்திக்க இருக்கின்றது. சந்தித்து அவரிடம் நியாயமான கருத்துரு வைக்கப்படும். அந்த கருத்துக்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுப்பது. அந்த போராட்ட வியூகங்களை வைத்தீஸ்வரன் கோயில் நடக்க உள்ள அந்த கூட்டத்திலே முடிவெடுப்பது என்று இந்த கூட்டம் ஏகமனதாக தீர்மானித்து கூட்டம் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.